போதையில்லா தமிழகம் அப்படின்றது சாத்தியமே கிடையாது. போதையில்லா பாரதம் சாத்தியமே கிடையாது. போதையில்லா உலகம் சாத்தியமே கிடையாது. மனுஷன் இந்த பூமியில தோன்றின நாள் முதற்கொண்டு இந்த போதை வெவ்வேறு வடிவங்கள்ல, வெவ்வேறு நிலைகள்ல, வெவ்வேறு அளவுகள்ல இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த போதையை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அது இந்த போதையினுடைய பயன்பாட்டை யாரும் குற்றச் செயலாக பார்க்கவில்லை. வரலாற்று ரீதியாக தமிழ்நாட்டுல இன்றைக்கு இந்த போதையினுடைய தேவை நிச்சயமாக இருக்கு. சரக்குகள் வர்றதுனால தீங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த IMFL இருக்கு இல்லையா, அதை நிறுத்துங்க. நீங்க அதை நிறுத்திட்டு நம்ம பண்பாட்டோடு நம்ம மண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கு பாருங்க, அதை நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. அதனால வரக்கூடிய தீங்குகள் கம்மி. இங்க பாருங்க, மதுன்றது குற்றம் இல்லைங்க. மது அருந்துவது என்பது குற்றம் இல்லை. மது அருந்துவது என்பது மனித குலத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே இருந்துகிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம்ன்ற நான். தமிழகத்துல வந்து போதைப் பொருளை வந்து நாங்க ஒழிப்போம், போதை தடுப்பு சிறப்பு பணியெல்லாம் வந்து திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. தமிழகத்துல வந்து போதை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறத உருவாக்க முடியுமா? போதைங்கிறத ஒழிக்க முடியுமா? பாருங்க, போதைன்றது இந்த சாராயம் குடிக்கிறதுனால, இந்த ஆல்கஹால் இந்த மாதிரி இது குடிக்கிறதுனால வரக்கூடிய போதை, அப்புறம் இந்த ட்ரக்ஸ் அதனால வரக்கூடிய போதை, இந்த கஞ்சா இந்த மாதிரி இது அதனால வரக்கூடிய இந்த போதைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த போதைகள் வந்து அதாவது இத வந்து நிறுத்திட முடியுமா அப்படின்னா நிறுத்த முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இதை ஏன் நிறுத்தணும், இதை நிறுத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னு அந்த கேள்வி வருது. அடுத்து, இந்த போதைக்கான தேவை இந்த சமூகத்துல தனி மனிதர்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வி. அதாவது ஒருத்தருக்கு ஒண்ணு தேவை இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்க நிறுத்திட முடியும். ஆனா அதுக்கான தேவை இருக்கு, சமூக அளவுல இருக்கு, பொருளாதார ரீதியாக இருக்கு. அதாவது நாட்டினுடைய பொருளாதாரம் அதற்கு இது தேவைப்படுது. அப்புறம் தனி மனித அளவுலையும் இந்த மாதிரியான ஒரு போதை தேவைப்படுது. அப்படிங்கும் போது அதை எப்படி நீங்க நிறுத்த முடியும்? அதை நெறிப்படுத்தணும், வகைப்படுத்தணும், முறைப்படுத்தணும். அது ஒரு 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 அதாவது சட்டப்பூர்வமான ஒரு வரையறைக்குள்ள அதை நீங்க கொண்டு வரணும். அதுதானே செய்ய முடியும். அதை நிறுத்திடவெல்லாம் முடியாது. நீங்க என்ன பண்ண, போதையில்லா தமிழகம் அப்படின்றது சாத்தியமே கிடையாது. போதையில்லா பாரதம் சாத்தியமே கிடையாது. போதையில்லா உலகம் சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் சும்மா வெளியில பேசி புண்ணியமே கிடையாது. ஏன்னா வரலாற்று ரீதியா நீங்க எடுத்துக்கோங்க, இந்த போதைன்றது இன்னைக்கு நேற்று இருந்தது இல்லைங்க, இருக்கிற விஷயம் இல்ல. அதாவது இந்த போதையை ஒழிக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களே இந்த போதையில இருந்து தப்பிச்சவங்களா, போதைக்கு பயன்படுத்தாதவங்களா, போதைக்கு ஆளாகாம இருக்கிறவங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? பெரும்பாலானவங்க இந்த போதையினுடைய பிடிக்குள்ள இருக்கிறவங்க தான். அந்த போதையினுடைய சுகங்களை, இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் பெரும்பாலானவங்க. எல்லாரும் நான் சொல்றேன், ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. மற்றபடி இத பரவலாக நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த ஆட்சியாளர்களும் சரி, சட்டத்தை கொண்டு வர்றவங்களும் சரி, இந்த மக்களும் சரி, இதுல பெரும்பாலானவங்களுக்கு இதுக்கான தேவை இருக்கு. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது மனித குலம் தோன்றினது முதற்கொண்டே இந்த போதை இருக்கு. நான் வந்து நம்ம தமிழ்நாடு, தமிழர்கள், இந்தியர்கள் அப்படி சொல்லல, மனித குலம், மனுஷன் இந்த பூமியில தோன்றின நாள் முதற்கொண்டு இந்த போதை வெவ்வேறு வடிவங்கள்ல, வெவ்வேறு நிலைகள்ல, வெவ்வேறு அளவுகள்ல இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த போதையை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. முதல்ல வந்து அது ஒரு சமூக கொண்டாட்டத்திற்கு இந்த போதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்து கொண்டாடுவது, ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, வீட்டுகள்ல இந்த குடும்ப அளவுல நடக்கக்கூடிய அந்த கொண்டாட்டம், ஊர் அளவுல நடக்கக்கூடிய கொண்டாட்டம், ஊர் திருவிழா, அப்புறம் மத அளவுல கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல்ஸ், கார்னிவல்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இண்டிவிஜுவலா தனி மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே கூட அங்கேயுமே ஒரு போர்டம், அதுல இருந்து ஒரு சலிப்புல இருந்து, அப்புறம் உடற்சோர்வுல இருந்து, மனச்சோர்வுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு
தற்காலிகமான ஒரு ஒரு விடுதலை தரக்கூடிய அனுபவமா இந்த போதை அனுபவம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி தனிப்பட்ட அளவிலும் சரி, குடும்பமாகவும் சரி, சமூகமாகவும் சரி, மத அளவுலையும் சரி, மத வழிபாடுகள்லையுமே இந்த போதை பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆல்கஹால் அப்படின்றது, இந்த அதாவது ஒயினு அல்லது பியரு, இந்த டிஸ்டில்டு இது அல்லது ஃபெர்மெண்டட் இது, பழங்களை பழச்சாறை புளிக்க வச்சு உரை ஏற்றி அது போதையாக, அதுல வரக்கூடிய போதையை பயன்படுத்துறது. ஏன் அரிசி இருக்குதே, நெல் அரிசி, அந்த அரிசியவே சோறை வந்து போதை ஊட்டி அதை பயன்படுத்துறது இன்னுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பல அந்த காலத்துல இருந்து, நான் சொல்றது கிமு மனுஷன் தொடக்கத்துல இருந்து இந்த போதைன்றது இருந்துகிட்டே வருது. மனிதர்கள் மட்டும் இல்ல, விலங்குகள்ல கூட இந்த போதை இருக்கு. சரி, அது விலங்குகளை விட்டுருவோம், மனிதர்களை மட்டுமே நம்ம பேசுவோம். மனிதர்கள் எல்லா பண்பாட்டிலையும், கிரீக் கல்ச்சர், ரோமன் கல்ச்சர், மெசபோட்டோமியன் கல்ச்சர், இஜிப்சியன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் அப்படின்னு நீங்க எந்த கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எல்லா பண்பாடுகளிலும் போதையின் பயன்பாடு இருந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, இந்த போதையினுடைய பயன்பாட்டை யாரும் குற்றச் செயலாக பார்க்கவில்லை வரலாற்று ரீதியா. இந்த போதையினுடைய பயன்பாடு, இது இந்த செலிப்ரேட் பண்றது இருக்குது இல்லையா, இந்த போதை வஸ்துகள், இதை பயன்படுத்தினது ஒழுக்கக்கேடாக பார்க்கவில்லை. அதாவது லீகலாகவும் சரி, மாரல் அப்படியும் சரி, இது வந்து இம்மாரல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கல, இது இல்லீகல் அப்படின்னு பார்க்கல. இது எப்போ நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு வந்துருவோமே, இப்ப இது உலக அளவுல அப்படிதான் இருந்திருக்கு. இந்த போதையினுடைய பயன்பாடு இன்னைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல தமிழ் பண்பாடை எடுத்துக்கிட்டோம்னா இந்த போதை சகஜமா இருந்திருக்கு. நம்ம இந்த போதைன்னா இங்க பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கல்லு, அதுதான் போதை உணவாக இருந்திருக்கு. அது உணவோடு ஒரு அங்கமாக இருந்திருக்கு. எல்லா திருவிழாக்கள்லயுமே, நான் சொல்றது குடும்ப திருவிழா மட்டும் இல்ல, கல்யாணம் காட்சி அது மட்டும் இல்ல, கோவில் திருவிழாக்கள், சமய திருவிழாக்கள், அதுல எல்லாத்துலயுமே இந்த கல்லினுடைய பயன்பாடு இருந்திருக்கு. இந்த சாமிகளுக்கெல்லாம் கூட சாராயம் வாங்கி எல்லாம் படைப்பாங்களப்பா, பச்சு பூஜை பண்ணுவாங்கல்ல. ஆமா, கருப்பனுக்கு இப்ப அதெல்லாம் இந்த சாராயம் கொடுக்கறது இருக்குது. அது நம்ம கிராமிய தெய்வங்களுக்கு இந்த மாதிரி போதை பொருட்களை, இந்த ஆல்கஹால், சாராயம் இது படைக்கிறதுன்றது ஒரு ரிச்சுவல்ல ஒரு அங்கம். அப்புறம் எல்லாரும் அங்க போறவங்க குடிச்சிட்டு அந்த ஆரவாரமா அந்த சேர்ந்து அந்த கொண்டாடுவது, மகிழ்ச்சியில் திளைப்பது அப்படின்றது அது பார்ட் ஆஃப் த செலிப்ரேஷன். அப்படிதான் இருந்திருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஓகே, இதுல ஔவையார் மாதிரியான ஆட்கள், நம்ம இந்த கடை 7 வள்ளல்கள் சொல்றோம் இல்லையா, அவங்க, இந்த மாதிரி அரசர்கள், இவங்க எல்லாருமே கூட குடிச்சிருக்கிறாங்க, குடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க, குடிச்சிட்டு கவிதை எழுதி இருக்கிறாங்க, பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. அந்த பாடல்கள் எல்லாமே கூட நம்மகிட்ட இருக்கு. ஔவையார் பாடின பாடல்கள் எல்லாமே அது குடிச்சிட்டு சந்தோஷமா எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ் அமுது அருந்துறது, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வேற காணொலியில எல்லாம் விரிவாகவே நம்ம பேசியிருக்கோம் சான்றுகளோட. சங்க இலக்கிய காலத்துல கல் அருந்துவது அப்படின்றது குற்றமாக இல்லை, அது ஒரு கொண்டாட்டமாக இருந்திருக்கிறது, அது உணவாக இருந்திருக்கிறது, அது ஒரு விருந்தினுடைய ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. இந்த பாயிண்ட் தெளிவாயிடுச்சா? எப்போ இந்த கல் உண்பது குற்றமாகுது அப்படின்னா, இந்த கல் உண்ணாமை அப்படின்றது எப்ப சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அற நூல்கள் வருது பாத்தீங்களா, நீதி நூல்கள் வருது பாத்தீங்களா, அந்த சங்க காலத்திற்கு பிந்திய காலத்துல வருது, சங்கம் மருவிய காலத்துல. அதாவது அப்பதான் இந்த சமண மதம், பௌத்த மதம், அந்த மதங்களுடைய தாக்கம் இங்க தமிழ்நாட்டுல வருது. அந்த மதங்களுடைய கோட்பாடுகள், கொள்கைகள், மரபுகள், அதுதான் இந்த கல் உண்பதை தீண்டத்தகாத ஒரு செயலாக, குற்றச் செயலாக, ஒழுக்கக்கேடாக பார்க்குது. அப்பதான் இந்த பார்வை வருது, குற்றம், ஒழுக்கமின்மை அப்படின்ற அந்த பார்வை. இப்போ தமிழ்நாடு இன்றைக்கு நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலையில ரெண்டுமே இருக்கு. அந்த 2 இது இருக்கு. அதாவது கல் உண்பது ஒண்ணும், அதாவது மது அருந்துவது, போதைன்றது
ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற அந்த பார்வை, இன்னொன்னு வந்து அது ஒழுக்கக்கேடானது அப்படின்ற அந்த பார்வை. இது ரெண்டுமே இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில இந்த இதாவது இந்த போதையினுடைய தேவை இருக்குதா அப்படின்னா, இன்றைக்கு நம் தமிழகத்தை பற்றி நம்ம பேசுவோம். உலக மயமாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில இந்தியாவினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பின்புலத்துல தமிழ்நாட்டுல இன்றைக்கு இந்த போதையினுடைய தேவை நிச்சயமாக இருக்கு. ஏன்னா மக்கள் பல தரப்புல இருந்தும் சூழப்பட்டு நெருக்கடிகளுக்கு ஆளாகும் போது அந்த நெருக்கடிகளிலிருந்து அதை சமாளிக்கிறதுக்கு தற்காலிகமாக விடுதலை தேவைப்படுது. அந்த ஒரு கோணத்துல நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கு கொண்டாட்டம் அப்படின்றது எல்லாமே இந்த செலிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது அந்த அந்த கொண்டாட்டத்தை ஒரு நல்ல சிறப்பாக, முழுமையாக, நிறைவாக ஒரு அதை கொண்டாடுறதுக்கு இந்த போதை மதுன்றது உதவியாக இருக்கு, ஒரு கருவியாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம முற்ற புறந்தள்ளணுன்ற அவசியம் கிடையாது. கட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லாமே ஓகே. இப்ப பாருங்களேன், நம்ம சோறே எடுத்துக்கல, சோறு, அரிசி சோறு, நெல் அரிசி சோறுன்றது வந்து நம்முடைய உணவு இல்லையா? ஆனா அந்த உணவே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, விஷமாகி போயிடுச்சு. டயபெட்டிஸ் வருதுன்றான். சோறை சாப்பிட்டா டயபெட்டிஸ் வருது, சர்க்கரை நோய் வருது அப்படின்றாங்க. இப்போ அளவு அதிகமாகும் போது இந்த சோறே கூட உங்களுக்கு விஷமாகி போயிருது, உடல் நலத்தை பாதிக்குது. அதே மாதிரி தான், அதே லாஜிக் தான் இதுக்கு கல்லுக்கும் மதுவுக்கும் எந்த போதையாக இருந்தாலுமே அதுக்கும் அப்ளிகபிள். உணவு எப்படி அவசியமாக இருக்குதோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஃபாரின் சரக்குகள் வர்றதுனால தீங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த IMFL இருக்கு இல்லையா, அதை நிறுத்துங்க. நீங்க அதை நிறுத்திட்டு நம்ம பண்பாட்டோடு நம்ம மண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கு பாருங்க, அதை நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. அதனால வரக்கூடிய தீங்குகள் கம்மி. அதனால அளவா சாப்பிட்டோம்னா அது உணவினுடைய ஒரு அங்கமாகவும் மாறிடுது. இப்போ அந்த மாதிரி இப்போ புதிதாக இப்போ பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த அரசு விஜயனுடைய தலைமையிலான இந்த அரசு வந்து புதிய சிந்தனைகளையும் மாற்று சிந்தனைகளையும் இளம் ஃப்ரெஷ்ஷான சிந்தனைகளையும் கொண்டு வரக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இப்போ அதனுடைய ஒரு பாகமா, ஒரு அம்சமா இதை நம்ம பார்க்கலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு ஆண்டுலேயே இந்த IMFL கடைகளை பூராத்தையும் மூடிட்டு மக்களுக்கு அதிகம் தீங்கு இழைக்காத, ஆனா அதே சமயத்துல ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த லிட்டில் பிளஷர்ஸ், அந்த அந்த விஷயங்களை மறுதளிக்காத விதத்துல இந்த கல்லு இறக்குறத ஊக்கப்படுத்தலாம். அதை முழுமூச்சா அரசே ஏற்று அதை செய்தா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால கல்லுன்ற இந்த போதை அப்படின்றது அதற்கான தேவை இருக்கு. பல விதங்கள்ல பல பல பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல நம்ம இதை பார்க்கணும். வெறுமனே உளவியல் ரீதியாக மட்டும் இல்ல, தனிப்பட்ட அளவுல மட்டும் இல்ல, தனி மனிதர்கள் மட்டும் இல்ல, சமூக அளவுலையும் இது தேவைப்படுது. அரசியல் ரீதியாகவுமே பொருளாதாரத்தை எடுத்துக்கங்களேன். அந்த கல் உற்பத்தி செய்வது, இந்த சரக்கு உற்பத்தி செய்யறதுன்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அப்ப உலக அளவுல எடுத்துக்கிட்டோம்னாலுமே இந்த ஆல்கஹால் இத உற்பத்தி செய்யறதுன்றது ஒரு மிகப்பெரிய வியாபாரம், ஒரு தொழில் முறையில வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கு அந்தந்த நாடுகளுக்கு. அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். அடுத்து சரி, இந்த மாதிரி இப்போ இந்த போதையா இருக்கு, இதை தடை செய்யறோம் அப்படின்ட்டு நம்ம இந்தியாவுல சில மாநிலங்கள்ல அதை தடை செய்திருக்கிறாங்க. அப்படி தடை செய்த மாநிலங்கள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே திருந்தியவர்களாக இருக்கிறாங்களா, குடிக்காதவர்களாக இருக்கிறாங்களா, குடியை மறந்தவர்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் குடிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த அளவுக்கு மன உறுதியோட இருக்கிறாங்களா அப்படின்னா எதுவுமே இல்லை. அங்கேயுமே அதாவது சட்டப்பூர்வமாக மது தடை செய்யப்பட்ட மாநிலங்களில் மது திருட்டுத்தனமாக விற்கப்படுகிறது. அங்கு வாழக்கூடிய மக்கள் சட்ட விரோதம்னு தெரிஞ்சே மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள். இது யதார்த்தம், இது உண்மை. அப்ப என்னன்னா அது வெளிப்படையா ஒத்துட்டு போயிடலாம். இது ஒரு பிடிவாதத்துக்காக இந்த மாதிரி இங்க வந்து பூரண மதுவிலக்குன்றதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதற்கான அவசியமுமே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பூரண மதுவிலக்குன்றது தேவையில்லாதது. மதுவை விலக்க தேவையில்லை, மதுவை அளவாக
அருந்துவதற்கு என்ன என்ன செய்யணுமோ அதைத்தான் நம்ம அந்த அரசு செய்யணும். ஆனா சொல்ல இப்ப இந்த வர்ற பூரண பாயிண்ட் புரியுது இல்லையா? மதுவிலக்குங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்குதுல்லப்பா. நெறைய பேர் வந்து தொடர்ந்துமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. பூரண மதுவிலக்குங்கிறத அமுல்படுத்தணும் தமிழகத்துல அப்படிங்கிறது. நீங்க வந்து அத அமுல்படுத்துறதுங்கிறது தேவையில்லாதது, சிரமம் அப்படிங்கிறத சொல்றீங்க. ஆனா தொடர்ந்துமே வந்து இந்த கோரிக்கைங்கிறது ஒலிச்சுக்கிட்டே தானே இருக்குது. அமுல்படுத்தணும் அப்படிங்கிறது. நாங்க அது போலித்தனமான கோரிக்கைங்க. பூரண மதுவிலக்குன்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. நான் என்னுடைய என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். பூரண மதுவிலக்கு அப்படின்றது சாத்தியம் இல்லாதது. சாத்தியமே இல்ல. நீங்க இந்தியா முழுமைக்கும் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவீங்களா? அப்படி கொண்டு வந்தா இந்தியாவிற்கு வெளியில இந்த பார்டர்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்த பக்கம் இருந்து மற்ற நாடுகள் இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய நேபாள், பூட்டான் அங்க இருந்தெல்லாம் சரக்கு உள்ள வரும். அல்லது வசதியானவங்க என்னன்னா வெளிநாட்டுல போய் குடிச்சிட்டு கூட வருவாங்க. இப்ப மாநிலம் விட்டு மாநிலம் போய் குடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வெளிநாட்டுல போய் குடிச்சிட்டு வருவாங்க. வசதியா இருக்கிறவங்க போயிட்டு வருவாங்க. அப்ப பாதிக்கப்பட போறது என்னன்னா ஏழை எளிய மக்களுடைய அந்த சிறு சிறு இன்பங்கள். லிட்டில் அப்ப அந்த லிட்டில் பிளஷர்ஸ் கள்ளச்சாராயம் அந்த மாரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கும்ல. வேற சமூக குற்றங்கள்லாம் அதிகரிக்கிறான வாய்ப்புகள் இருக்குல்ல. எதுல இல்ல அந்த பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தா சரக்குங்கிறது கிடைக்காதுங்கிறப்ப கள்ளச்சாராயமும் உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பு ஆமா ஆமா இருக்குதுல்லங்கிற. கண்டிப்பா அது எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து திரும்ப அதுக்கு ஒரு தனி படையை அமைச்சு அதை போய் பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் இங்க பாருங்க. மதுன்றது குற்றம் இல்லைங்க. மது அருந்துவது என்பது குற்றம் இல்லை. மது அருந்துவது என்பது மனித குலத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே இருந்துகிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம்ன்ற நான். இது மனித மனித குலத்திற்கு ஒரு தேவையாக இருக்கு. இந்த ஒரு சமுதாயம் கொஞ்சம் நல்லபடியாக செயல்படுறதுக்கு ஒரு ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி இருக்கு. ஒரு செலிப்ரேஷன் தன்னை விட்டு கடந்து வர்றதுக்கு கூட்டமாக ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு கம்யூனிட்டியாக ஒன்னா சேர்ந்து வந்து அந்த செலிப்ரேட் பண்றதுக்கு இது அப்புறம் மத மத ரீதியாக கொண்டாடுவது அந்த கார்னிவல் அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே இந்த மதுன்றது ஒரு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கு. அது ஏன் நீங்க மறுக்கிறீங்க? அது இருந்துட்டு போகட்டுமே. அப்ப என்னன்னா அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது, அதனால மற்றவர்களுக்கு தீங்கு வருது அப்படின்னா அதை நம்ம மட்டுப்படுத்தணும், அதை கண்காணிக்கணும், அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதை நம்ம செய்யலாம். ஆனா நீங்க மதுவை ஒழிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு தேவை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். சுருக்கமா சொல்றேன்னா மது இருந்ததா? தமிழ்நாட்டுல இருந்துச்சா? இருந்தது. இந்தியாவுல இருந்துச்சா? இருந்துச்சு. உலகம் முழுக்க மது இருந்ததா? இருந்தது. கடந்த காலத்துல தொடக்கத்துல இருந்து. இன்றைக்கு இருக்கா? எல்லா இடத்துலயுமே மது இருக்கு. நாளைக்கு இருக்குமா? கண்டிப்பா மது இருக்கும். போதைக்கான தேவை இருக்கும். போதைக்கான தேவை இன்று இருக்கு, நேற்று இருந்தது, நாளைக்கும் இருக்கும். அந்த போதை ஒரு பாசிட்டிவான சமூக ரோல் பிளே பண்ணுது. ஒரு பாசிட்டிவான ஒரு உளவியல் ரீதியான ரோல் பிளே பண்ணுது. ஒரு பாசிட்டிவான அரசியல் ரோல் பிளே பண்ணுது. ஒரு பாசிட்டிவான இலக்கியபூர்வமான ரோல் பிளே பண்ணுது. இந்த மாதிரி இருக்கிற இந்த வரைக்கும் போதைக்கான தேவை இருக்கும். போதைக்கான தேவை இருக்கிறது வரைக்கும் இந்த மதுவை ஒழிக்க முடியாது. அதனால இந்த அரசுகள் யதார்த்தமா ரியலிஸ்டிக்கா பாக்குறது ஒரு ஹியூமேன் அரசாக இருந்தா அந்த அரசு என்ன பண்ணணும்னா இத நெறிப்படுத்தணும், சேனலைஸ் பண்ணணும், வழிப்படுத்தணும், சூப்பர்வைஸ் பண்ணணும், அத 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 வந்து வழி நடத்தணும். அததான் எந்த அரசும் செய்ய முடியும். அப்படி செய்யறதுதான் சரியான அணுகுமுறையாகவும் இருக்கும் இந்த விஷயத்துல. அப்புறம் மிதமிஞ்சி குடிக்கிற அந்த சூழல் வருது பாத்தீங்களா? அதை எப்படி தவிர்க்கிறது? அந்த ஒருவேளை சில பேர் அந்த மாதிரி ஆகும்போது அவங்களை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வர்றது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ப்ரோ ஆக்டிவான அப்ரோச் தான் இருக்கணுமே தவிர பூரண மதுவிலக்கு எங்கெங்க முடியும்? யார் பேசுறா? அப்படி பூரண மதுவிலக்கை பத்தி பேசுறவங்க குடும்பத்துல எத்தனை பேர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க? எத்தனை பேர் குடிக்காம இப்ப நெறைய இருந்திருக்காங்க? பெண்களே குடி சொல்றாங்கல்ல, பழக்கம் கூட அப்புறம் எங்க இல்ல. குடும்பத்துல வந்து பாதிக்கப்படுறோம். சம்பாரிச்சுட்டு வந்து வீட்ல குடுக்குறதுல அத குடிச்சிட்டே அழிச்சிடுறாங்க. குடும்பத்துல வந்து சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுறோம். நெறைய குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான குடும்ப ரீதியாவும் நெறைய பேர் இந்த மதுவால வந்து பாதிப்புகள் ஏற்படுது. அதனாலயும் இந்த பூரண மதுவிலக்கு வேணுங்கிறது தான் பெண்கள் பொதுவா சமூக ஆர்வலர்களோட கோரிக்கையாவும் இருக்குது. இல்ல அதான் பூரண மது விலக்கு அப்படின்றது இது ஒரு பார்வை, ஒரு பக்கத்து ரியாலிட்டி. இதை நம்ம மறுக்கவே இல்லை. இது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு.
இதுக்கு எல்லாம் இந்த டாஸ்மாக் மூலமாக IMFL இருக்கு இல்லையா, ஃபாரின் லிக்கர், இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் இருக்கு இல்லையா, இந்த டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் அது வந்து பரவலாக்குறதுனால வந்து நான் சொல்ல வர்ற பாயிண்ட் வேற. நான் வந்து மது கடைகளை நடத்தணும் அப்படின்றத பத்தி சொல்லல. மதுவிற்கான தேவை இருக்கு, அதாவது போதைக்கான தேவை இருக்கு, நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. அந்த போதை மது மூலமாக எளிதாக கிடைக்குது. அது இல்லாத இந்த மதம்ன்றது இன்னொரு போதை தான். ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. மதம் என்பது மனிதனை மயக்கக்கூடிய ஒரு ஒரு ஓபியம், ஒரு போதை வஸ்து அப்படின்றாங்க. அப்போ இந்த மதம் என்பது, கடவுள் என்பது அப்படின்றது எல்லாமே அதுவுமே ஒரு விதமான போதை தான். சினிமா இன்னொரு விதமான போதை. அதனால இந்த போதைன்றது அதற்கான தேவை இருக்கு. இப்ப நீங்க ஒரு போதை அடைச்சிட்டீங்கன்னா இன்னொரு போதை வந்து மிதமிஞ்சி போகும். அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நான் களத்துல தொடர்ந்து மக்களோட இருக்கிறதுனால மட்டும் மீறாமல் பாத்துக்கணும் அப்படின்றதுதான். இந்த போதைன்றது அளவு கடந்து போகக்கூடாது. அப்ப அரசு வந்து என்ன பண்ணணும்னா, சட்டப்படியான, அதாவது நெருக்கடியான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தாம நெகிழ்வான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தணும். அது பெண்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படுது, கரெக்ட். அப்ப அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்னா அப்போ அந்த மாதிரி சூழல் வராம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். என்ன கேட்டா, இந்த டாஸ்மாக் எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டு நம்ம பண்பாட்டோடு ஒத்து வரக்கூடிய, அந்த 4 பேருக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய, அப்புறம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய பல முனைகள்ல பார்த்தீங்கன்னா அது அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த கல்வி இறக்குறதுன்றது. அதை நம்ம செய்யலாம். அதை செய்தா இந்த பெண்களுடைய பிரச்சனைகளும் குறையும். அடுத்து வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும். இந்த பனையோட சேர்த்து பனை மரங்கள், பனை பொருட்கள் இதெல்லாம் வரும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருளாதாரத்தை நம்ம உருவாக்கிட முடியும். அரசுக்கு வருவாய் இழப்பு இல்லாமலே செய்திட முடியும். அப்புறம் இந்த குடியினால வரக்கூடிய இன்று எக்ஸாஜரேட் ஆகி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அது மட்டுக்குள்ள வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணமா இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க, இப்ப பள்ளி மாணவர்கள் வந்து டாஸ்மாக் கடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்து மனதளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சொன்னீங்க. அது ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சினிமால வந்துட்டு இந்த குடிக்கிறது, போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து காமிக்கிறாங்க. அதுவுமே வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே? நான் கடைசியா சொல்லும் போது 3 போதை சொன்னேன். ஒண்ணு வந்து இந்த மது தரக்கூடிய போதை, அப்புறம் மதம் தரக்கூடிய போதை, அப்புறம் சினிமா தரக்கூடிய போதை அப்படின்னு சொல்லி. சினிமா இன்றைக்கு ஊடகங்களையும் சேர்த்துக்கலாம், அந்த சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த திரைகள் தரக்கூடிய போதை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்து அந்த எல்லாத்தையுமே சினிமாவோட தொடர்புபடுத்தி தான் பார்க்கணும். இப்ப இந்த போதைகள் இருக்கு இல்லையா, இந்த இதுல இன்னொன்னு அப்படியே ரீஎன்ஃபோர்ஸ் பண்றது மாதிரி, சப்போர்ட் பண்றது மாதிரி இருக்கும். இது அதை ஊக்குவிக்கும், இதை ஊக்குவிக்கும், அப்படி பின்னி பிணைஞ்சதா இருக்கு. அதுல நம்ம பண்பாடை பொறுத்த மட்டும் இந்த சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதாவது ரியல் லைஃப்ல ஒரு ஒரு செயல் நடக்குதுன்னா அதற்கு முன் உதாரணம் மட்டும் இல்ல, அது ஒரு மாடல் மட்டும் இல்ல, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஊக்கியாகவும் இருக்கு. மோட்டிவேஷன், அப்புறம் அது எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன், இது எல்லாமே சினிமாவில் இருக்கு. அதாவது ஒரு பையன் குடிக்கிறான் அப்படின்னா அந்த குடிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எங்க இருந்து வருதுன்னா அந்த சினிமாவில இருந்து வருது. எப்படி குடிக்கிறது, எப்படி அந்த போதைப் பொருளை பயன்படுத்துறது, கஞ்சாவை பயன்படுத்துறது அல்லது போதை ஊசி போடுறது அப்படின்றது அதுக்கான விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த யூடியூப்ல எல்லாம் இது பண்றாங்க இல்லையா வீடியோஸ்ல. அதே மாதிரி அதை விட இன்னும் தத்ரூபமா பெரிய 70mm இந்த சினிமா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வேற காட்டிடுது. இந்த மாதிரி சினிமா, நம்ம முதல்வரா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் இருக்கிறாரு, அவருடைய படங்களவே எடுத்துக்கங்களேன். அதுலயே இந்த குடியை பாராட்டி அண்டாவை கொண்டா சரக்கடிக்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பாட்டு வரிகள்லாம் இருக்கும். அது அப்படி சரக்கு அடிக்கிறதுன்றத ஒரு ரொமான்டிக்கான விஷயமா குளோரிஃபை பண்ணி அந்த படங்கள் வந்திருக்கு. இவருடைய முதல்வருடைய படங்களே இருக்கு. சாதாரணமாவே நம்ம பல படங்கள்ல அதை பாக்குறோம். இவருன்ட்டு இல்லாம எல்லா படங்கள்லயுமே அதை பாக்குறோம். குளோரிஃபையிங், ரொமான்டிசைசிங் ட்ரிங்கிங், இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்றது,
அதோட தொடர்புடையதாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெண்களை ஒரு போக பொருளாக காட்டக்கூடியது. இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வரக்கூடியது. குடிச்சிட்டு குடி போதையில இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அப்படிதான் சினிமாவிலையும் காட்சிகள் வருது. அதாவது அப்பட்டமா பெண்களை வன்முறைப்படுத்துறது இல்ல. இந்த ஹீரோ ஹெரோயின்ஸ் அவங்களை எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா பெண்கள் போக பொருளாகத்தான் அங்கேயும் வருவாங்க. ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர் அப்படித்தான் இருக்கும். எல்லா படங்கள்லயுமே அப்படித்தான் இருக்கு. ஆண்களினுடைய நுகர்வுக்கான ஒரு பொருள் பெண் உடம்பு, ஃபீமேல் பாடி அப்படிதான் வரும். இப்ப அதேதான் இங்கேயும் வருது. அப்போ குடிக்கிறது, இந்த பெண் 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 பெண்களை இந்த மாதிரி பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்வது, இது எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சதாக இருக்கு. அதனால இந்த சினிமாவுடைய ரோல்ல அது வெறுமனே சினிமா தானே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒதுக்கிற முடியாது. அதே மாதிரி இப்ப அந்த நட்சத்திர விடுதிகள்ல எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. மதுபானங்களை விற்பனை செய்துக்கலாம். அதே மாதிரி அங்க மது அருந்திட்டு வரவங்களால நிறைய சாலை விபத்துகள்லாம் நிறையவே நடக்குது. அது தொடர்பாகவும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த ரோட்ல சாலையோர படுத்திருக்கவங்க எல்லாம் கார் ஏதி உயிரிழந்தவர்கள் எல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இந்த மாதிரி நட்சத்திர விடுதிகளுக்கு ஒரு நியாயமும் மது கடைகளுக்கு டாஸ்மாக்கு ஒரு விதியும் வைத்துக்கிறதுங்கிறது எந்தவித நடுநிலை அப்படிங்கிறது மீறப்படுதா? இல்ல, இது ரொம்ப அநீதியான ஒரு சூழல். இந்த அரசினுடைய அணுகுமுறைகளே நீங்க பாருங்களேன். ஏழை எளிய மக்களுக்கான அந்த சின்ன சின்ன இன்பங்கள்னு நான் சொன்ன மாதிரிங்களா, ஸ்மால் லிட்டில் பிளஷர்ஸ் ஆஃப் தி ஆர்டினரி பீப்புள். ஏழை எளிய மக்கள் அவங்க சந்தோஷப்பட்டுறக்கூடாது, அவங்க சிரிச்சிடக்கூடாது, அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு இருந்துடக்கூடாது, அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன முன்னேற்றங்களை அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க இந்த மேல் மட்டத்துல இருக்கிறவங்க. இந்த அரசுமே அதுக்கு துணை போகக்கூடியதாகத்தான் இருக்கு. இப்ப இந்த உதாரணத்தை எடுத்துக்கங்களேன். இதுலயே நீங்க பாருங்க, டாஸ்மாக்ல குடிச்சிட்டு நீங்களே சொன்னீங்க குடும்பத்துல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்ட்டு உடனே இந்த ஏழை எளிய மக்களுடைய சார்பாக அவங்களுடைய பிரதிநிதிகளாக இந்த ஒழுக்க சீலர்கள் எல்லாம் குரல் எழுப்புறாங்க. அதை நம்ம மதிக்கிறோம். ஆனா அந்த மேல பாருங்களேன், நீங்க சுட்டி காட்டுனீங்க பாருங்களேன், இந்த ஸ்டார் ஹோட்டல், அந்த உயர் நட்சத்திர விடுதிகள், அந்த விடுதிகள்ல என்ன நடக்குது? அங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே, அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்கள பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? பேசுறதுக்கு பயமா அப்படின்ற கேள்வி நம்ம எழுப்புறோம். அல்லது அவங்க எது செய்தாலும் சரியா? அப்போ அங்க குடிச்சிட்டு நைட்டு முழுக்க குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு பையங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து அங்க அடிக்கிற லூட்டிக்கு எல்லையே கிடையாது. நைட்டு பூரா குடிச்சிட்டு அது காலையில பாத்தீங்கன்னா வண்டி தடுமாறிக்கிட்டு போய் ரோட்ல கிடக்குறவங்க மேல எல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிருக்கு. எத்தனையோ கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம், நீங்க ரெஃபர் பண்ணீங்க. அதெல்லாம் முடிவு என்ன ஆச்சு? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா இது வரைக்கும்? எந்த கோடீஸ்வர வீட்டு பிள்ளையாவது இந்த ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு ரோட்ல கிடந்த அப்பா மேல ஏத்தி கொன்ன அந்த வீட்டு பசங்க யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த செத்து போன உயிர்களுக்கு நீதி கிடைச்சிருக்கா இது வரைக்கும்? எதுவுமே கிடையாது. நீதி கிடைக்கவே கிடையாது. அது உயிரே கிடையாது. அதுக்கு பொருட்டே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி பெரிய கோடீஸ்வர வீட்டுக்குள்ள கார் பத்தி ஏறி செத்து இருக்குதுன்னாக்க அது ஒரு பெரிய பாக்கியம் செத்தவங்களுக்கு. அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இது ரொம்ப கொடுமையான விஷயம். இதுல அநீதியினுடைய 2 முகங்களை நம்ம பாக்குறோம். அநீதி, இது அப்பட்டமான அநீதி. எங்க நீதி இருக்கு? ஏழைகள் சார்பா பேசுற அப்படின்னு சொல்றவன் இந்த மாதிரியாவது நீங்க எதிர்த்து சொன்னீங்கன்னா தான் ஏழைகள் சார்பா நீங்க பேசுறீங்க அப்படின்றதுக்கு அர்த்தமே இருக்கு. நீங்க ஒரு பக்கம் கண்ணு மூடிக்கிட்டு இந்த பக்கம் மட்டும் நீங்க நொல்ல சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்களை ஏழை எளிய மக்களை திருத்துறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணும். ஆமா, நாங்க குடிக்கிறோம், எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, எங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நாங்க சண்டை போடுறோம், அதனால உனக்கு என்ன, வேலை மாறிட்டு நீ போ, நீ அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லணும்னு தானே தோணுது நமக்கு. அதைத்தான் சொல்றேன். இந்த மாதிரி அந்த பார்வையில பிரச்சனைகள் இருக்கு. இந்த அறிக்கையில கூட பாருங்களேன், நம்ம ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறோம். சீமானுடைய அந்த நாம் தமிழர் கட்சி அறிக்கையிலேயே நீங்க பாருங்க, அதுல டாஸ்மாக் எல்லாம் மூடணும், கல் இறக்கணும் அப்படின்றதெல்லாம் சூப்பரா உன்னதமான விஷயங்கள், செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. அதுலயே
நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில சுட்டி காட்டி இருக்கிறோம். இந்த உயர் நட்சத்திர விடுதிகள்ல இந்த ஃபாரின் சரக்கு வித்துக்கலாம். ஏன்னா அந்த டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அந்த டூரிசம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க வச்சுக்கலான்றாங்க. எப்படிங்க அதை நீங்க அலோவ் பண்ண முடியும்? ஒண்ணு சரக்கு இல்ல அப்படின்னா எல்லாருக்குமே அது இருக்கக்கூடாது. இங்க வர்றவங்க ஒரு நல்ல பண்பை கத்துட்டு போகட்டுமே. வெளிநாட்டுக்காரன் இங்க வர்றான் அப்படின்னா இங்க இப்போ ஓகே இந்தியாவுக்கு போனா இல்ல தமிழ்நாட்டுக்கு போனா அங்க சரக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தானே அவங்க தெரிஞ்சுட்டு வரட்டும். விருப்பம் இருக்கிறவங்க வரட்டும். அப்படி ஆள் இல்லாம போயிடுவானுங்க. அவன் வர்றான்னா அவனுக்கு ஏத்தது மாதிரி நீங்க எல்லா வசதிகளையும் பண்ணுவீங்க, எல்லா தப்புகளையும் நீங்க பண்ணி கொடுப்பீங்க, எல்லா மாமா வேலையுமே நம்ம பார்ப்போம் அப்படின்னா நம்ம அர்த்தமாகி போயிடும். அவங்களுக்கு ஏத்தது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம செய்வோம் அப்படின்னா அதனால என்ன வரக்கூடிய காசு? அதுக்கு பதிலா நம்ம வேற ஏது என்னென்னவோ தொழில்களை செஞ்சு வருமானத்தை ஈட்டிட்டு போயிடலாமே. நாட்டு அரசுக்கு வருமானம் வேணும்னா இல்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த குடியை பொறுத்த மட்டும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இத சரியாக அவங்க புரிஞ்சுக்காம அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏத்தது மாதிரி ஒரு 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 கேம் பிளே பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. எந்த அந்த மூடுற விஷயத்தையும் கூட இந்த டாஸ்மாக் மூடுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதுலயே கூட இந்த அரசுகள் நேர்மையாக இருக்குது அப்படின்னு நான் நம்பல. அறிவிப்புகள் செய்யறாங்க. மத்தபடி இத உண்மையிலே மூடிடுறாங்களா? மூடிட்டு இதற்கு மாற்றா வேற இடங்கள்ல கடைகளை திறக்காம இருக்கிறாங்களா? அப்படின்றது எல்லாமே அதுக்கு எந்த இதுவுமே இல்லைல்ல. நம்ம முதல்வர் விஜய் ஏற்கனவே இந்த பொருளாதாரத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இப்ப இந்த டாஸ்மாக் ரிலேட்டடா ஒரு வெள்ளை அறிக்கை கூடவே சேர்ந்து தயார் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்.